ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜோதிடம் சார்ந்த இன்றைய தலைப்பு, 8ஆம் பாவ அதிபதி எப்போது நன்மை செய்வார் என்பதை பற்றி பார்க்கின்றோம். ஜோதிடத்தில் 8ஆம் பாவாதிபதி என்று சொன்னாலே பார்க்குற ஜாதகருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஜோதிடருக்கும் எப்படி பலன் சொல்கிறது இந்த ஒரு கடுமையான சூழலில் என்ற ஒரு உணர்வு இருக்கும். ஜாதகத்தில் எப்பொழுதுமே 6ஆம் பாவாதிபதி, 8ஆம் பாவாதிபதி, 12ஆம் பாவாதிபதியோட தசை நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு அந்த 6, 8, 12ஆம் பாவாதிபதிகளுடன் சுபகிரகங்கள் இணைவில் இல்லைன்னு வச்சிங்களேன், சற்று அசாதாரணமான சூழ்நிலையே வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையற்ற தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் தருகின்ற ஒரு அதிபதிகளாக இந்த 6, 8, 12ஆம் பாவாதிபதிகள் வருவார்கள். அந்த வகைகளில் 8ஆம் பாவாதிபதி எப்போது நன்மை செய்வார் அப்படின்னு சொன்னால், இந்த 8ஆம் பாவாதிபதி லக்ன சுபர்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது நன்மை செய்வார். சிம்பிள், அவ்வளோதான். லக்ன சுபர்களுடன் இந்த அட்டமாதிபதி சொல்கின்ற 8ஆம் பாவாதிபதி இணையும் பொழுது, அவர்களுடைய நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது, அவர்களுடைய பார்வையை பெறும் பொழுது இந்த 8ஆம் பாவாதிபதி தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் நன்மையை செய்வார். இதை சார்ந்து நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ பதிவினை ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 8ஆம் பாவாதிபதி, ஒவ்வொரு லக்னத்திற்கும் 8ஆம் பாவாதிபதி பெரும்பாலும் லக்ன அசுபர்களாகவே வருவார்கள். தனுசு லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதியான சந்திரன் லக்ன சுபராக வருவார். ஆனால் பெரும்பாலும் 8ஆம் பாவாதிபதி லக்ன அசுபர்களாக வருவார்கள் பெரும்பாலும். இப்போது மேஷ லக்னத்துக்கு பாருங்கள், மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியை 8கூடிய கிரகமாக வருவார். இப்போ மேஷ லக்னம், லக்னாதிபதியை 8கூடிய கிரகமாக வருவார். அப்போ அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் இப்போ துலா லக்னம், 8கூடிய கிரகம் சுக்கிரன், லக்னாதிபதியை 8ஆம் ஆதிபத்தியம் வைக்கிறார். அப்போது இந்த சுக்கிரன் லக்ன ஆதிபத்தியம் பெற்றிருப்பதனால் துலா லக்னத்திற்கு அட்டமாதிபதி வேலையை சுக்கிரன் செய்ய மாட்டார். ஏற்கனவே சொன்னது மாதிரி லக்னாதிபதியே மேஷ லக்னத்திற்கு 8கூடிய ஆதிபத்தியம் வாங்குகிறார். அவர் லக்ன ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் செவ்வாய் மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடத்தினுடைய கெடுபலன்களை வலுத்து செய்ய மாட்டார். அந்த செவ்வாய் 8ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு கெடுதலை செய்ய மாட்டார். அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு பாருங்கள், 8ஆம் பாவாதிபதி சந்திரன், அவர் லக்ன அதிபதியான குருவிற்கு நண்பர். எனவே வளபிறை சந்திரனாக இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களை செய்ய மாட்டார். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை கொஞ்சம் குறைத்து தீமைகளை செய்வார். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அட்டமாதிபதி சொல்கின்ற 8ஆம் பாவாதிபதி எப்போது நன்மை செய்வார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ன அதிபதியினுடைய சுபர்களுடைய தொடர்பில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கடக லக்னம், கடக லக்னத்திற்கு மாபெரும் தீய கிரகம், அசுப கிரகம் எதுனா சனி பகவான். சனி ஒரு இயற்கை பாவி. 7 மற்றும் 8ஆம் பாவாதிபதி, மாரகாதிபதி ப்ளஸ் அட்டமாதிபதி, 2 ஆதிபத்தியம் தான். மாரகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. சரிங்களா? அப்போது லக்னாதிபதி, லக்னத்துக்கு அதிபதியான சந்திரனுக்கு இந்த சனி பகவான் கடுமையான ஒரு பகை கிரகம். சரிங்களா? சரி. இப்போ இந்த சனி பகவான் இங்கே லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அட்டமாதிபதி சனி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போது 2 சான்ஸு. ஒன்று, தீய ஆதிபத்தியம் பெற்ற இந்த சனி வக்ரம் அடையும் பொழுது
இந்த சனி திசை கடக லக்னத்திற்கு நன்மையை அளிப்பதாக மாறிவிடும். தீமையை குறைத்து செய்யும், தீமையை செய்யாது. சரிங்களா? அட்டமாதிபதி 8ஆம் பாவாதிபதி எப்போது நன்மை செய்வார் அப்படின்னு சொன்னால், எடுத்துக்காட்டாக கடக லக்னத்தை பொறுத்தவரையிலும் அட்டமாதிபதி சொல்கின்ற சனி பகவான் 7ல் அமர்ந்து வக்ரம் அடையலன்னு சொன்னால் நிச்சயமாக சனி திசை வரும் பொழுது திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்துவார். நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் கூட்டு பிஸ்னஸ்லேயும் சரி, மனைவி சார்ந்த உறவுகள் மூலமாக கண்டிப்பாக சனி திசை கெடுதல் செய்யும். சரிங்களா? இதே சனி வக்ரமாக இருக்கும் பொழுது அட்டமாதிபதி சொல்கின்ற 8ஆம் பாவாதிபதி 7ல் நின்று வக்ரம் அடையும் பொழுது 8ஆம் இடத்தினுடைய தீய ஆதிபத்தியத்தை அவர் செய்ய மாட்டார். அல்லது இந்த சனிக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். கடகலக்கெடுத்து குரு யாரு? பாக்கியாதிபதி, 6 மற்றும் 9ஆம் பாவாதிபதி. அப்போ பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இந்த சனியை பார்க்கும்போது லக்ன சுபருடைய பார்வை சனிக்கு இருக்கும் பொழுது இந்த சனி திசை நிச்சயமாக நன்மை செய்யும். ஆனால் இந்த சனியினுடைய பார்வை குருவுக்கு இருக்கும் பொழுது சனி திசைக்கு முன்னாடி நடந்த குரு திசை நிச்சயமாக பாதிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு இங்கே இல்லாமல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிங்க. அப்போது லக்ன சுபர் பாக்கியாதிபதி இந்த குரு பகவான் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து இந்த சனியை பார்க்கும் பொழுது குரு பாதிக்கப்பட மாட்டார். அப்போ குரு திசை நல்லா இருக்கும், சனி திசை நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ தலைப்பு என்ன? 8ஆம் பாவாதிபதி எப்போது நன்மை செய்வார்? அப்போ தீங்கு தருகின்ற, தொந்தரவுகளை தருகின்ற வம்பு வழக்குகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் வழக்குகளையும் விபத்துகளையும் தருகின்ற தீய ஆதிபத்தியை பெற்ற இந்த 8ஆம் பாவாதிபதி வக்ரம் பெற்றால் அவர் அந்த தீய ஆதிபத்தியத்தை செய்ய இயலாத நிலையில் இருப்பார். அல்லது லக்ன சுபர்களுடைய இணைவு பார்வை அவருடைய நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது இந்த அட்டமாதிபதின்னு சொல்கின்ற 8ஆம் பாவாதிபதி நன்மை அளிக்கின்ற ஒரு கிரகமாக மாறிவிடும். இப்போ இதே லக்னத்துக்கு சனி கடுமையான பகை கிரகம் இல்லையா? இந்த சனி திரிகோணத்தில் அமர்கிறார். அமரலாமா? கண்டிப்பாக தப்பு. எப்பொழுதுமே 8ஆம் பாவாதிபதி சொல்கின்ற இந்த தீய ஆதிபத்தியம் பெற்ற இந்த 8 அட்டமாதிபதி கேந்திர திரிகோணங்களில் வலிமையாக அமரக்கூடாது. அப்போ லக்னத்துக்கு திரிகோணத்தில் 5ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் அமரும் பொழுது சனி பலம் அடைகிறார். அப்போ 5ஆம் பாவத்தை நசுப்பார். அப்போ 5ஆம் பாவமும் கெடும், சனியினுடைய பார்வைப்படுகின்ற அத்தனை இடங்களும் கெடும். இந்த சனி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5ஆம் இடம் சொல்கின்ற காதல் சம்பந்தமான தொடர்புகளில் மன வாழ்க்கையில் ஈடுபடுத்தி, ஏன்னா 7 கூடையும் 5ல் இருக்கிறார். அப்போ 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய விருப்பம் போல, தன்னுடைய எண்ணம் போல காதல் வயப்பட்டு திருமண வாழ்க்கையை தவறான வழிகளில் அமைத்துக் கொள்வார். 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும். சரிங்களா? இந்த சனி பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இவர் யார்? இவர் அட்டமாதிபதி. அட்டமாதிபதி நின்ற இடமும் அட்டமாதிபதியால் பார்க்கப்படுகின்ற ஆதிபத்தியமும் கெட்டு போகும். சரிங்களா? அப்போ இந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தன நஷ்டம், வம்பு வழக்கு, குடும்பத்தில் பிரச்சனை, பேச்சினால பிரச்சனை. சரிங்களா? ஏட்டிக்கு போட்டி பேசுறது, பொய் பேசுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு வகையான கெடுபழங்களை 2ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் நலிவடைய செய்வார். சப்போஸ் இவருக்கு ஒரே ஒன்று தான், இந்த ஒன்று சனி வக்ரமாயிருக்கணும். கேந்திர திரிகோணங்களில் அமரும் பொழுது அந்த சனி பகவான் வக்ரம் அடைந்து சுபருடைய தொடர்பில் இருக்கும் பொழுது கடகலக்கணத்திற்கு ஒரு இயற்கை சுபகிரகமான குரு தான் ஒரு நன்மை செய்கின்ற ஒரு கிரகம். செவ்வாய் முதல் தரமான யோகாதிபதி இருந்தாலும் அவர் முக்கால் பாவர் என்கின்ற அடிப்படையில் இந்த குருவுடைய பார்வை தான் சனியை புனிதப்படுத்தும். சரிங்களா? ஸோ அப்போ 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒன்று, அட்டமாதிபதி கேந்திர திரிகோணங்களில்
1, 5, 9 இடங்களில் அமரக்கூடாது. 1, 4, 7, 10 என்கின்ற கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்து வலுப்பெறக்கூடாது. அப்போ அவர் எங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 8ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவாதிபதி பரிவர்த்தனை பெற்று 8 குடைய கிரகம் 12ஆம் பாவாதிபதியுடன் பரிவர்த்தனை அடையும் பொழுது அது ஒரு வகையில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் ஒழிய அதுவும் தப்பு தான். அப்போ 8ஆம் பாவாதிபதி எங்கு நின்னாலும் தப்பு தான். சில பேர் சொல்லுவாங்க 8ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி அமையும் பொழுது, அப்போ 8 குடைய கிரகம் 8ஆம் இடத்தில் வலிமை அடையும் பொழுது தீர்க்கமான ஆயுள் பாக்கியத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் அந்த கிரகம் தான் எடுத்து நடத்தும். அப்போ 8ஆம் பாவாதிபதி நன்மை செய்யணும்னு சொன்னால் அந்த 8ஆம் பாவாதிபதி ஒன்று வக்ரம் அடைந்திருக்கணும், அல்லது லக்ன சுபர்களுடைய இணைவு பார்வை லக்ன சுபருடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து அந்த தசை நடத்தும் பொழுது மட்டுமே அவர்கள் தீமையற்ற ஒரு நிலையை கொடுப்பார்கள். சரிங்களா? சிம்ம லக்னத்திற்கு அட்டமாதிபதி யாரு? குரு. இப்போ இந்த குரு லக்ன சுபர் 5 மற்றும் 8ஆம் பாவாதிபதி. அப்போ 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் குரு தான் செய்யணும், 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் அவர் தான் செய்யணும். ஆனால் லக்ன சுபராக இருப்பதனால இந்த குரு பகவான் எந்த வீட்டோடு தொடர்பில் இருக்காருன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதியான இந்த குரு பகவான் லக்னத்திற்கு 12இல் அமர்ந்து லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, சரிங்களா, என்ன அந்த குரு தசை வருதுன்னு வச்சுங்க. எப்போ 8ஆம் பாவாதிபதி 12இல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இவர் என்ன பண்றாரு? லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி லக்னத்துக்கு 12இல் உச்சபலம் அடைகிறார். அப்போ 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துக்கு 8இல் மறைகிறார். அப்போ குரு 5ஆம் இடத்து பலன்களை விட 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை வலுத்து செய்வார். இவர் லக்ன சுபராக இருப்பதனால் 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியம் அவருக்கு நடக்கும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள், பிறந்த இடத்துலேருந்து வெளியூர் போகிறது, பிறந்த இடத்துக்கே வரவிடாமல் பண்ணிவிடும். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் இந்த குரு 12இல் அமரல, லக்னத்துக்கு 7ஆம் இடமான இந்த இடத்துல அமர்றார், இது நல்லதா? சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் மாரகஸ்தானம். சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடம் மாரகஸ்தானம். 8ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துக்கு 12இல் அமர்கிறார். சரிங்களா? இந்த குரு பகவான் லக்னத்தை பார்ப்பது ஒரு வகையில் சிறப்பு. 5ஆம் பாவாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் என்கின்ற அடிப்படையில் இந்த குரு பகவான் நன்மை அளிக்கும். ஆனால் சில நேரங்களில் இந்த லக்ன அசுபரான சனியினுடைய இணைவு கிடைக்கும் பொழுது இங்கே இந்த குரு பகவான் கெட்டு குரு தசையும் கெட்டுவிடும். ஸோ இப்போ நம்முடைய தலைப்பு என்ன? 8ஆம் பாவாதிபதி எப்போ நன்மை செய்வார்? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 8ஆம் பாவாதிபதி தீமை செய்ய கடமைப்பட்டவர். இது மறந்துடக்கூடாது. விருச்சிக லக்னம்னா புதன் தசை வரக்கூடாது. வந்தால் அந்த புதன் அந்த லக்ன சுபருடைய இணைவு பார்வையில் இருக்கணும். கன்னி லக்னம் தானா செவ்வாயோடைய தசை வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செவ்வாய் கன்னி லக்னத்துக்கு சுபரான சுக்கரனுடைய இணைவு பார்வையில் இருக்கணும். ஆக அட்டமாதிபதி வக்ரம் பெற்றால் அவர் தோஷத்தை செய்ய மாட்டார் என்கின்றது மறந்துடக்கூடாது. லக்ன சுபருடைய இணைவு பார்வையில் 8 குடைய கிரகம் இருக்கும் பொழுது அந்த 8ஆம் பாவாதிபதி நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார். மீதி எங்கே இருந்தாலும் சரி, 8ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துலையோ 6ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துலையோ இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் தோஷத்தையும் விளைவிப்பார்கள். 8ஆம் பாவாதிபதியானவர் அட்டமாதிபதி சுயசாரத்தில் நின்றாலும் 6ஆம் பாவாதிபதி நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தாலும் 8 குடைய கிரகம் 12ஆம் பாவாதிபதியினுடைய இணைவு சாரத்தில் அமர்ந்தாலும் நிச்சயமாக அந்த லக்ன சுபருடைய பார்வை இணைவு கிடைக்காத பட்சத்தில் கடுமையான கெடுபலன்களை தரும் என்று சொல்வதே உண்மையான கருத்து. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.